ஐ மீன் இப்போ ரியல் லைஃப்பில் எப்ஸ்டீன்ஸ் ஃபைல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி இல்லாத இடத்துல இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது கூட மட்டும் இல்லை, இப்படி இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி உலகத்தில் நிறையா இருக்குது. பால் அப்படின்னு ஒரு நான் வந்து சைத்தானை கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்குன்னா இவங்க மட்டும்தான் கும்பிட்றாங்களா? நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து முன்னேறணும்னா ப்ளீஷன் மீன்ஸ் பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணுறாங்க. அதை பிளாக் மேஜிக்னா வந்து சூனியம் வைக்க சொல்லலை. பிளாக் மேஜிக் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நான் முன்னேறக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த இத்தனை இவ்வளவு பண்ணு, இந்த நீங்கள் வருத்தப்பட வாலிபர் சங்கத்திலே சொல்லுவாங்கள்ல, கருப்பன் குசும்புக்காரன் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு காமெடி இருக்குல்ல, அதில் கூட சொல்லியிருப்பான், நீங்கள் எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கருப்பனுக்கு இந்த மாதிரி வேட்டி சட்டை அப்புறம் கறி சோறு அப்படி இப்படின்னு நிறைய கேட்பாங்க தெரியுமா. ஸோ அதே கான்செப்டில் தான் பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடு, இல்லை இத்தனை இப்போ ஒரு 2 மானை கொண்டு வா அப்படி இல்லை மானை கொண்டு வந்து கொள்ளு, இந்த மாதிரி பலி கொடுக்குற சீன் வரையும் நடக்குன்னு வச்சுக்கேன். அது பண்ணால் எனக்கு வந்து நான் இத்தனை நீ நினச்ச ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது சிம்பிளாக சொல்கிறேன். இதே விஷயத்த நீங்கள் யோசிச்சுங்க, அப்படியே ஹையாக போகும். நேற்று கூட நான் ஒரு ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், லக்கின்னு ஒரு படத்தில் கூட அவன் வந்து சிஎம் ஆகிட்டு, அதாவது அடுத்தரையும் நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கொல்லுவான். பலி கொடுக்கணும், பலி கொடுத்து அதில் ஒரு கோயில் கட்டினா நம்ம வந்து அது நாய்க்கு ஒரு பவர் இருக்க மாதிரி கட்டியிருப்பான். அதாவது நாய் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த நாய் வந்து அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிக்கல் ஆகிடும். அந்த நாயினால தான் இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க, இந்த நாயை வச்சுட்டு பண்ணுற மூட நம்பிக்கையாக இருக்கான்னு சொல்லி எல்லோரும் வந்து கிரிட்டிசிசம் பண்ணோன்னே அப்போ நாயை விட்டுரும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து ஒரு சாமியார் கூட்டு வந்து, இல்லை நாயை கூட வேணாம், நாயை பலி கொடுத்து நம்ம வந்து அதில் ஒரு கோயில் கட்டிட்டோன்னா அதோட பவர் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும். நாய் இல்லைனா கூட நீங்கள் இருக்கிற மாதிரி, அதாவது நாயோட பவர் இருக்கும், பட் நாய் கூட இருக்காது. பட் அந்த நாயோட பவரை நம்ம வந்து கன்வீட் பண்ணி இப்படி கோயிலை உருவாக்கிட்டோன்னா உங்களுக்கு நீங்கள் எப்பவுமே நடக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம சிம்பிளாக ஒரு படத்தில் காட்டிட்டு போய் அசால்ட்டாக நினச்சிருக்கோம். மூட நம்பிக்கை. அப்புறம் லியோ படத்துலையும் காட்டியிருப்பாங்க மூட நம்பிக்கை, அவன் தங்கச்சியை கொள்ளணும் அப்படின்னு. என்ன தான் நம்ம நினச்சாலுமே பட் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம மூட நம்பிக்கை எவ்வளோ தான் வளர்ந்துருக்காதோ, அமெரிக்கா நீங்கள் யோசிச்சு அமெரிக்கா வளர்ந்த நாடு, எவ்வளோ படித்த நாடு. மோஸ்ட்லி எல்லாருமே இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகணும் ஆசைப்பட்ட ஆட்கள். நான் கூட இன்க்ளூட் ஆசைப்பட்டேன். இப்போ ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் சின்ன வயசுலாம் நான் ஆசைப்பட்ட ஒரு நாடு, அங்கே போகணுன்னு ஆசைப்பட்ட இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்குது. அதுவும் மூட நம்பிக்கைக்கு ஈக்குவலாக இது நடக்குது. பட் என்ன கொஞ்சம் கிளாசிக் இப்போ சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க வந்து எப்படி இருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து லோக்கலாக கெட்டவத்தை போடுவாங்க, ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க டீசெண்டாக கெட்டவத்தை போடுவாங்க. ஆனால் ரெண்டுமே கெட்டவத்தை தான் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. நம்மளை வந்து படிக்கலை அப்படின்னு இப்போ படிச்சுட்டோம், நம்ம நிறைய படிச்சிட்டோம். பட் நம்மளை வந்து இன்னுமே வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் படிக்காதவங்க, வளர்ந்து வர நாடு, ஐ மீன் நம்ம வந்து வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இது நம்ம வந்து மட்டம் தட்டுறாங்கல்ல. ஸோ இங்கே இந்த மாதிரி மூடநம்பிக்கை இருக்கிறதே வந்து நம்ம கடுப்பாகுது, நம்ம வந்து ஒழிக்கணும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் அங்கே வளர்ந்த நாடு, அங்கே எல்லோரும் படிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ட்ரம்ப் வந்து இங்கே வந்து பிரசிடெண்ட்லாம் அவன் படிச்சிருக்கான். அவன்லாம் வந்து மூடநம்பிக்கை ஈக்குவலாக வந்து அங்கே போய்ட்டு வெட்டி கொள்வது, அப்புறம் வந்து பால் அந்த தெய்வத்தை கும்பிட்றது, இலுமினாட்டி அப்படின்னு இருக்காங்க. இலுமினாட்டினா வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டினா அவங்க ஒரு கடவுளை கும்பிட்றாங்க. அதுதான் இந்த பால் அப்படின்னு அது மாதிரி சைத்தானை கும்பிடுவாங்க. ஸோ அந்த சீக்ரெட் சொசைட்டியில் என்ன செய்வாங்கன்னா, அந்த மாதிரி கும்பிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணுறதுனால அவங்க வந்து பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, பெரிய ஆளாக இருக்கிறன்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ஆள் பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு கடவுளை எல்லாம் ஒரு புது கடவுளை உருவாக்கி அவங்க கும்பிட்றாங்க. அது கீழே ஒரு 4-5 பேர்த்து சேர்க்குறான், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ சொந்தக்காரங்களையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸை சேர்க்குறான். ஸோ அவங்க கீழே அவங்க சேர்க்குறாங்க. இப்படியே ஒரு ஒரு செட் ஆஃப் குரூப் சொசைட்டி மாதிரி உருவாகுதுன்னா, அந்த கடவுளை உருவாக்குறது இன்னொருத்தன், அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்கிறான். அவன் எல்லாருமே பணக்காரங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் கும்பிட்றான், பட் நடக்குது நடக்குது மீன்ஸ் அவன் கும்பிட்றதுனால நடக்குதுன்னு நினைக்கல. அவன் பணம் வச்சுருக்கான். அவன் ஒரு ப்ராஜெக்டில் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஃபெயிலியர் ஆகும், சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகிட்டே இருக்குன்னா, நீங்கள் வந்து எதுவுமே கடவுளே கும்பிடல அப்படின்னா வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் இதை வளர்ச்சேன் சமாளிச்சேன்னு நினைப்பீங்க. இதே கடவுள் கும்பிட்டுட்டு அந்த விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, அப்போ கடவுளால் தான். அப்போ இன்னொரு விஷயம் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த கடவுளை கும்பிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கடவுளுக்கு போயிருந்தீங்கல்ல. கடவுளே ஒரு மூட நம்பிக்கை தான். நீங்கள் வந்து கடவுள் வந்து நான் வந்து சைத்தானை கும்பிட்றா மட்டும் தான் மூட நம்பிக்கை கிடையாது. கடவுள் கும்பிட்றது மூட நம்பிக்கை தான். கடவுளை நீங்கள் வந்து வெளியே வந்தாலே எல்லா விஷயமும் மாறும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கடவுளை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம், அந்த கடவுளுக்கு கீழே இவ்வளோ விஷயத்த பண்ணுறோம், இது பண்ணனால எனக்கு நடக்குதுன்னு அவன் சொன்னதுனால நீ நம்பி ஒரு 4 பேர் வராங்க. அவனுக்கு ஏதாவது நடந்துச்சு, ஒரு 10 விஷயம் சொல்கிறான்னா அதில் ஒரு 4 விஷயம் 5 விஷயம் நடந்துடும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், 10 விஷயத்தில் நீங்கள் பண்ணுறீங்க, 10 ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதில் குறைஞ்சது என்ன ஒரு 4-5 ப்ராஜெக்ட், அது பாதிக்கு நான் 5 ப்ராஜெக்ட் சொல்லுங்க, 5 ப்ராஜெக்ட் நடக்காது, கூட தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் உழைப்பு போட்டிருப்பீங்க, அதுக்காண்டி வேலையை பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிங்க, அந்த 10 ப்ராஜெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து கடவுளை கும்பிட்டதுனால, கடவுளோ சைத்தான இந்த இலுமினாட்டி வச்சுக்கோங்க,
கும்பிட்டதுனால அதனால நடந்துச்சுன்னு நினச்சி அதனால தான் எனக்கு நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதான் மூட நம்பிக்கை. நீ உழைப்ப போடுறீங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் இலுமினாட்டி பண்ணுறாங்க. ஸோ இலுமினாட்டி வந்து பெரிய ஆட்கள் அப்படிலாம் கிடையாது. பெரிய ஆட்களாக இருக்கிறவங்க இலுமினாட்டியாக இருக்காங்க. புரிகிறதா? ஸோ இலுமினாட்டினா வந்து